காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாராந்திர மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளி மனு அளிக்க வரும் நிலையில் அவர்களுக்கு வீல்சேர் வசதி ஏற்படுத்தவில்லை என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறுவது வழக்கம். இந்நாளில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட முக்கிய உயர் அலுவலர்களும் துறை சார்ந்த அலுவலர்களும் என 100க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் இந்நாளில் பொதுமக்கள் அளிக்கும் மனுவுக்கு முறையாக பதில் மனு அளிப்பதும் அது சம்பந்தப்பட்ட தகவல்களை கேட்டு பெறுவதும் நடைமுறை வழக்கம். இதில் பொதுமக்கள் குடும்ப அட்டை, பட்டா மாற்றம், பட்டா கோருதல், மின்வாரிய சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் மற்றும் சாலை வசதிகள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி மனுக்கள் அளிப்பார். இந்த மனுக்கள் முறையாக பதிவு செய்யப்பட்டு துறை சார்ந்த அலுவலருக்கு பரிந்துரை செய்யப்பட்டு மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமில் உள்ள அலுவலர்களிடம் அளிப்பர். இந்த குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு அடையாள அட்டை, வீல்சேர் மற்றும் காதொலி கருவி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் கோரி மனு அளிக்க தங்களுக்கு குடும்பத்துடன் வருகை புரிவது வழக்கம். இவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஆட்டோ மூலம் வரும் நிலையில் குறிப்பிட்ட தூரத்தில் ஆட்டோக்கள் நிறுத்தப்படுவது, அங்கிருந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அளிக்கப்படும் வீல்சேர் மூலம் அரங்கத்திற்கு வரும் நிலையில் முதலில் அவர்கள் இந்த மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெறுவதும் அதை பரிந்துரைப்பதும் என்பது நடைமுறையில் தற்பொழுது மாற்றுத்திறனாளிகள் வருவதற்கு வீல்சேர்கள் முறையாக வைப்பதில்லை. இதனால் தனது உதவியாளருடன் சிரமப்பட்டு இன்று ஒருவர் மனு அளிக்க வந்த நிலையில் இதுகுறித்து அலுவலரிடம் கேட்டபொழுது போதிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தது அதிர்ச்சி அளித்தது. அதன்பின் சில பத்திரிகையாளர் உதவி செய்து வீல் எடுத்து வந்து உதவினர். இதனை முன்பே அறிந்த சில மாற்றுத்திறனாளிகள் ஆட்டோவில் தங்களுடைய வீல்சேர் அதிர்ச்சி அளித்தது. காஞ்சிபுரத்தில் ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அத்திவரதர் திருவிழாவில் நூற்றுக்கணக்கான வீல்சேர்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டு பல்வேறு அலுவலகங்களில் கிடப்பில் கிடக்கும் நிலையில் அதனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கொண்டு வந்து மாற்றுத்திறனாளிகள் பயன்பாட்டிற்கு அளிக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது. இதுகுறித்து அலுவலர் கூறுகையில், மாற்றுத்திறனாளிகளுக்கு அரங்கத்திற்கு வெளியே வைத்தால் திருடு போய் விடுவதாக கூறி அதிர்ச்சியான தகவலையும் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு என தமிழக அரசு பல்வேறு சலுகைகளை, நலத்திட்ட உதவிகளையும் அளிக்க முன்வரும் நிலையில் அலுவலர்கள் சிறிய முக்கியமான வீல்சேரை அளிக்க ஏனோ மனமில்லை என அங்கிருந்தவர்கள் புலம்பியபடியே சென்றனர்.